கேட் இருக்கிற இடத்துல கதவு திறந்தது ட்ரெயின் வருதா இல்லையாங்கிறத பார்த்துருக்க வேண்டியது டிரைவர், வேன் டிரைவருடைய பொறுப்பு. இதை வந்து எப்படி மன்னிக்க முடியாது, ரெண்டு பேருமே குற்றவாளி. பள்ளி மாணவர்கள் ரொம்ப வழிஞ்சிருந்தாக்க எவ்வளோ பெரிய விபத்தா மாறி இப்படி ஒரு இது சொல்லலாம். இந்த நேரத்துக்கு ட்ரெயின் வராது, நம்ம மூடா முட்டை சார்னு ஒரு பதில் சொல்லலாம். நான் திறந்துருந்தா நாங்கள் போயிட்டோம். அப்போ போயிடுவீங்க, திறந்துருந்தா அப்படியே போயிடுவீங்க. நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு மேலே கம்பி கதவு போட்டுருலீங்க, கம்பி எல்லாம் போடலீங்க, அப்படியே திறந்தது போயிட்டு அப்படியே விழுந்துருவீங்களா? கம்பியே இல்லைங்க, ஒன்றும் இல்லை போட்டிருக்கு, நான் போய் விழுந்துட்டேன்னுவீங்களா? ஏன்னா நான் போகிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர்த்தையாவது நாங்கள் கொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நைட் டியூட்டியில் உக்காந்தேன்னா தினசரி நான் நைட் டியூட்டியில் இருந்த அன்னைக்கெல்லாம் 2 டெட் பாடியாவது மினிமம் பார்ப்பேன். திடீர்னு பார்த்தா ரோடை காணோம் சார், என்னன்னே தெரில சார். 1 வருஷம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான் அங்கே 1 வருஷம் அங்கே வேலை பார்த்ததுல நாங்கள் இவங்க இந்த மாதிரி செத்து போன டிரைவர்கள் ஏறத்தாழ ஒரு 50-60 பேர்த்துக்கு. யார் தான் இதற்கு பொறுப்பு? இந்த மாவட்ட ஆட்சியில் இல்லை ரயில்வே? ரயில்வே அந்த சிக்னல் கொடுத்துருக்க வேண்டியவர், அந்த கேட்டை மூட வேண்டியவர், அந்த வேன் டிரைவர். இவங்க 3 பேர் முதல் குற்றவாளிகள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிலிருந்து நீங்கள் ஸ்டாலின் வரல கொடுத்து. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஐயா வணக்கம். ரயில் விபத்து என்பது கிட்டத்தட்ட ஒரு 3 உயிர் வந்து பலியாயிருக்கு. முதற்கட்டமாக இந்த ரயில் விபத்து நடந்த அந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க? இந்த கதவு இருக்குது, கதவு ஆள் இல்லாத கேட் இல்லாத இதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கேட் இருக்குது, கேட் இருக்கு. கதவு மூட மறந்த தொழில் அந்த காவலாளி அவர் மேலே குற்றம். அந்த கதவு திறந்து இருந்தாலும் கூட கேட் இருக்கிற இடத்துல கதவு திறந்தது ட்ரெயின் வருதா இல்லையாங்கிறத பார்த்துருக்க வேண்டியது டிரைவர், வேன் டிரைவருடைய பொறுப்பு. 2 பேருமே அதில் குற்றவாளியத்தாடு. அவர் அந்த வேன் டிரைவரை நம்பி ஒரு பசங்களை ஏற்றிருக்கோம். இது வேன் டிரைவராக இருந்திருக்காங்க, பசங்க ஃபுல்லாக இல்லை. ஒருவேளை பள்ளிக்கூடம் முடிஞ்சோ அல்லது ஏதோ இருந்து முழு எல்லா அத்தனை பேர் அந்த வேனில் ஏறி இருந்தாங்கன்னா ஒரு 30-40 பசங்களாவது வந்திருப்பாங்க வண்டியில். ஆமாம், நல்ல காலத்துக்கு குறைஞ்ச பசங்க வந்திருக்காங்க. அந்த பலி எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இதை வந்து எப்படி மன்னிக்க முடியாது, 2 பேருமே குற்றவாளி. நான் வண்டி வர்றதை பார்க்கலங்கிறத வந்து வேன் டிரைவர் அது வண்டி வர்றதை நான் கவனிக்கல அப்படின்னு வேன் டிரைவர் சொல்றது ஒரு பக்கம் இது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டிய பணியாளர் இருக்காரு, அவர் தன்னோட வேலையை சரியா செய்யல. இது மிகப்பெரிய குற்றம். 2 பேர்த்தையும் தான் சொல்றேன். கதவை சாத்தாதது பெரிய குற்றம். அந்த வண்டி அப்படி ஒரு திறந்து இருக்கிற கதவுல போகும்போது 2 பக்கம் பார்க்காம ஓட்டுறதுன்னாக்க என்ன அர்த்தம்? முதல் குற்றவாளி யாரு? பிரதான குற்றவாளி. அந்த கதவை சாத்தாதவங்க பிரதான குற்றவாளி. அதுக்கு ஈக்குவலான குற்றவாளி வண்டியில ஏற்றிட்டு போகணும். ஒரு பசங்க ஏதோ ஒரு பள்ளி மாணவர்கள் ரொம்ப வழிஞ்சிருந்தாக்க எவ்வளோ பெரிய விபத்தா மாறி இருக்கும். அது 2மே நம்ம பார்க்கணும். கதவை சாத்தாமல் விட்டது இருக்குன்னா அந்த நேரத்தில் ட்ரெயின் வராதுன்னு நினச்சி நான் சாத்தாமல் விட்டுட்டேன் சார்னு கூட சொல்லலாம். அவர் அப்படி இருக்க முடியுமா? அப்படி ஒரு இல்லை சொல்ல வர்றேன். அதாவது அந்த டிரைவர் அந்த ஒரு அந்த காவல் அந்த கதவை சாத்துற அந்த கேட் கீப்பர் வந்து இப்படி ஒரு இது சொல்லலாம். இந்த நேரத்துக்கு ட்ரெயின் வராது, நம்ம மூடா முட்டை சார்னு ஒரு பதில் சொல்லலாம். அப்படி சொல்லலாமா? இல்லை, சொல்றது போய் அது ஒரு இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வாதத்தை விடுங்க. அப்படி அவர் வந்து தன்னை தப்பிக்கிறதுக்கு வருது, இந்த நேரத்தில் ட்ரெயின் வராது சார், அதனால தான் நான் சாத்தாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா அவர் பக்கம் இதாகிடும். அது ஒருவேளை ரயில்வே வந்து நாங்கள் அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெயின் விட்டு இன்ஃபார்ம் பண்ணோம். இதில் என்னன்னா கேட் கீப்பர் தூங்குறாருன்றதுல சிக்னல் கொடுக்க வேண்டிய ஆள் வந்து ட்ரெயின் வருதுங்கிறது சிக்னல் கொடுத்தாக்கா அவன் கதவை சாத்துவோம். புரியுதா உங்களுக்கு? முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. அந்த முந்தின ஸ்டேஷனில் இருக்க ட்ரெயின் புறப்பட்டுடுச்சு, இப்போ ட்ரெயின் வந்துக்கிட்டு இருந்து கதவை சாத்தி பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சிக்னல் கொடுத்துருவான். அந்த சிக்னல் கொடுக்காம இருந்திருந்தாக்கா இந்த ஆள் விட்டுருந்துருப்பான், மூடாமல் விட்டுருப்பான். அந்த மாதிரிலாம் சொல்லி அவர் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேன் டிரைவருக்கு அந்த இது இல்லை, கிடையாது. ஒரு கதவு திறந்துருக்குது, பார்க்க வேண்டியதுங்க. 4 ரோடு சந்திக்கிற இடத்துல சிக்னல் இல்லை நான் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவர் அப்படிதான் சொல்றாரு, காயமடைந்தவரும் அதான் சொல்றாரு. நான் திறந்துருந்து நாங்கள் போயிட்டோம். அப்போ போயிடுவீங்க, திறந்துருந்தா அப்படியே போயிடுவீங்க. நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு மேலே கம்பி கதவு போட்டுருலீங்க, கம்பி எல்லாம் போடலீங்க, அப்படியே திறந்தது போயிட்டு அப்படியே விழுந்துருவீங்களா? கம்பியே இல்லைங்க, ஒன்றும் இல்லை போட்டிருக்கு, நான் போய் விழுந்துட்டேன்னு வைங்களா? அந்த இடம் உழுவுருந்து அந்த இடத்துல ட்ரெயின் வரும்னு தெரியுமில்ல. ஒரு 4 ரோடு வருது, ரோடே காலியாக இருந்தால் கூட 2 பக்கம் பார்க்கணும் இல்லை? கட்டாயமா நம்ம சிக்னலே போட்டாலும் இப்போ பார்த்துட்டா சிக்னலே இருந்தால் கூட எவனோ ஒரு சைக்கிள்காரனை எவனோ ஒருத்தர் கிராஸ் பண்ணுவான்.
நீங்க இதெல்லாம் வந்து மேல்நாடுகள்ல அதெல்லாம் நடக்காதுங்க. மேல்நாடுகள்ல எல்லாம் ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த அந்த சிக்னல் இருந்து அந்த அமெரிக்காவில் நான் இருந்தபோது பார்த்துருக்கேன். நடுராத்திரி 12:30 மணிக்கு காரில் போகிறோம், சிக்னல் ரெட் எரியுது, ரோட்டில் காக்கா இல்லை, கண்ணு கட்ட தூரத்தில் வண்டி கிடையாது. என்னுடைய நண்பர் வண்டியை நிறுத்துறாரு, யாருமே இல்லைங்களே அப்படின்னு. ராத்திரி நேரமாக கூட போடும், அந்த கதையே கிடையாது, நிறுத்துறாங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னா உடனே அது இதாகி இந்த வண்டி போச்சுன்னு வந்து உங்கள் லைசன்ஸில் புள்ளி விழுந்துருது. சரி, இதெல்லாம் அங்கே இருக்குது. இங்கே நீங்கள் வாங்க, நான் தினம் நான் போகிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர்த்தையாவது நாங்கள் கொல்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் 30 மைல் கிராஸ் பண்ணுறேன், 30 கிலோமீட்டருக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணுறேன். ஆவடி அடையாறுலேருந்து ஆவடி வரலும் காரில் போகிறேன். அந்த ஆவடி நெருங்க ஐயப்பாக்கம் கிட்ட போனோம்னா இந்த ஸ்கூட்டரும் பைக்கும் வருவாங்க பாருங்க, எந்த நீக்கு போக்கம் கிடையாது. அப்படியே எதிர்த்தா அப்படி வண்டி வந்துக்கிட்டு நம்ம பாவம் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நாம தான் ஓரமாக போகணும். எந்த நீக்கு போக்கம் கிடையாது. எப்படி அவனை நாம வந்து பள்ளத்தில் எல்லாத்துலையும் இறங்கிக்கணும், காரில் போகிறவங்க இறங்கிக்கணும், அந்த மாதிரி வர்றாங்க. ஐயா இதில் இன்னொரு பிரச்சனையும் 2 வீலர்ஸுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுல ஆர்டிஓ ஆஃபீஸ் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, லைசன்ஸ் கொடுக்குற முறைகளை நீங்கள் வந்து கடுமையாக கவனமாக இருக்கணும். இதெல்லாம் அதனால தான் ஒரு 4 ரோடு வர்ற இடத்துல நம்ம சொல்கிறோன்னா, ஒரு ட்ரெயின் வர்ற இடத்துல பார்த்து போக வேண்டிய அந்த வேன் டிரைவர் போகலன்னா லைசன்ஸ் கடுமையாக இருந்தால் தான் இந்த நடந்திருக்காரு. இதுல 2 பிரதான சிக்கல் பார்க்கப்படுதுயா. அதுல ஒரு சிக்கல் என்பது, அந்த கடலூர்ல அந்த குறிப்பிட்ட அந்த செம்மங்குப்பம் பகுதியில ஓராண்டுக்கு முன்னாடி நாங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே சுரங்கம் போடணும் அப்படின்றத ஒன்றிய அரசு முடிவு பண்ணி அதுக்கான நிதியை ஒதுக்கியதாகவும், மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த இடத்த ஒதுக்காம காலதாமதம் பண்ணதும் இந்த விபத்திற்கு ஒரு காரணம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் ஒன்றிய அரசு சார்பாக கொடுத்திருக்காங்க ரயில்வே துறை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அதிகார சண்டை, ஈகோ. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ரயில்வே கேட் வர இடத்துல இது போட முடியுமா? நீங்க போடணும்ல, இந்த எது தேவையில்லையே. எத்தனை நேரத்தில் போடுவீங்க? தேவைப்பட்டாதாங்க போடணும். அந்த இடத்துல இந்த ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற ஒரு டிராஃபிக்ல என்னத்துக்கு அதில் அப்போ மேலேயே ட்ரெயின் ஓடக்கூடாது, என்னதுக்கு மேலே ட்ரெயின் ஓட்டுறீங்க? தரையோடத்துல ட்ரெயின் ஓட்டாதீங்க, ஆகாயத்தில் ஓட்டுங்க, பாதாளத்தில் ஓட்டு. இல்லையா ஒரு மாவட்ட ஆட்சியர் அதெல்லாம் இதெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி. மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த இடத்துல பள்ளம் தோட்டத்தில் மற்ற பிரச்சனைகள்லாம் பார்த்துருப்பாரு. ஒரு விமான நிலையம் வந்து கட்டுறதுக்கு பரந்தூர்ல வந்து இது விவசாயிகள் ஒரு 50 விவசாயி வந்து போராடுறாங்க, விமான நிலையமே வரக்கூடாதுன்னு போராட்டம் நடக்குதுங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதை நடத்துவீங்க? இல்லை, நீங்க ரொம்ப கவனமா தமிழ்நாட்டோட அதிகாரியை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன். அதிகாரியை காப்பாற்ற முயற்சி பண்ணல, அதிகாரியை காப்பாற்ற எனக்கு என்ன லாபம்? அந்த வண்டியில் நான் போயிருந்தா நானும் தானே செத்து போயிருப்பேன். இதில் என்ன இருக்குது? கதவை சாத்தாதுக்கு நீங்கள் வந்து உடனடியாக எந்த காரணமும் இல்லாமல் அந்த கேட் கீப்பர் மேலே குற்றம் சாட்டுறீங்க. கேட் கீப்பருக்கு சிக்னல் வந்துருக்கணும். அங்கே அந்த முந்தின ஸ்டேஷனில் ட்ரெயின் புறப்படுத்தி இதை மூடு அப்படின்ட்டு இருக்கணும். அதுவே சிக்கல். அதுலேயே ஆரம்பிக்குது. ரயில்வே இதில் எஸ்கேப் ஆக முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் பள்ளம் தோண்டினாக்க தண்டவாளத்து மேலே ரோடு மேலேயே நீங்கள் ரோடு இது பண்ணக்கூடாது, தண்டவாளத்தை போடக்கூடாது. நீங்கள் அப்போ மாவட்ட ஆட்சியர் மேலே எந்த சிக்கலும் கிடையாது. அந்த தாமதத்தை வந்து காரணம் காட்டி இதை சொல்லாதீங்க. இது முழுக்க அது போட்டிருந்தாலும் இவங்க வந்து அந்த பிரிட்ஜை தாண்டி அதுக்கு மேலே போயிருக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? ஒருவேளை போட்டிருந்தா அது கீழே போயிருக்கலாம். இப்ப இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. அப்படியே போட்டிருந்தா கூட இதுல ஏவண்டா இறங்கி போறது இப்படி போயிருக்க மாட்டாங்களா? அது தப்பு, அது பெரிய தப்பு. அப்புறம் அது பெரிய தப்பு. வண்டலூர் பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் குரோம்பேட் ஹாஸ்பிட்டலில் வேலையில் இருக்கேன். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ரயில்வே இப்படி ஏற்றிட்டாங்க, மேடை ஏற்றிட்டாங்க, இப்படி ஏற்றிட்டாங்க, நடுமதியில் தண்டவாளம் போதுலையும் அந்த ரெண்டையும் இணைக்கிற அந்த பாலத்தை கட்டாமல் விட்டாங்க. கட்டுறதுக்கு தாமதம் பண்ணிட்டாங்க. ராத்திரியில் லாரி ஓட்டிக்கிட்டு வரவனுக்கு என்ன தெரியும்? மேடு இருக்குது, ஒரு ஏறி வந்து உழ வேண்டியது, கீழே விழுந்து மேலே போயிட்டாங்க. மாசத்துல ஒரு 4-5 லாரி விழுந்து டெட் பாடி கொண்டு வந்து போடுவாங்க. பக்கத்தில் குரோம்பேட் ஹாஸ்பிட்டல். நைட் டியூட்டியில் உக்காந்தேன்னா தினசரி நான் நைட் டியூட்டியில் இருந்த அன்னைக்கெல்லாம் 2 டெட் பாடியாவது மினிமம் பார்ப்பேன். ஒன்றும் பண்ண முடியாது. அது கிளீனர் அவன் பின்னாடி தூங்கிட்டு அவன் தப்பிச்சிருவான். அவன் தப்பிச்சுட்டு வந்து, சார்
திடீர்னு பார்த்தா ரோடை காணோம் சார், என்னன்னே தெரியல சார். ஒரு வருஷம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க வண்டலூர் பிரிட்ஜை. நான் அங்கே ஒரு வருஷம் அங்கே வேலை பார்த்ததுல நாங்கள் இவங்க இந்த மாதிரி செத்து போன டிரைவர்கள் ஏறத்தாழ ஒரு 50-60 பேர்த்துக்கு மேலே. இதுல தப்பு யார் மேலன்றீங்க? டிரைவர் மேலயா? பாலத்தை கட்டி முடிக்கல, டிரைவர் மேல டிரைவர் மேலே எப்படி சொல்ல முடியும்? ரோடு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வர்றான், வெளியூர்ல இருந்து எங்க இருந்தா வர்றான், கல்கத்தால இருந்து பம்பாயில இருந்து வர்றான். இந்த இடத்துல ரோடு போடாமையா வச்சிருப்பான்னு நினைச்சுட்டு தானே வச்சிருப்பான். அந்த இடத்துல வந்து ரோடு க்ளோஸ்டு ஒரு போர்டை வச்சிருந்தாக்கா அது இருந்திருக்காது, இந்த பிரச்சனை வந்து இருக்காது. இல்ல இந்த இடத்துல வந்து நாங்க போய் சொல்றதுக்கு இதை வந்து எத்தனாவது கேஸ்ல நான் சொன்னேன் தெரியுங்களா? ஒரு 15-20 கேஸுக்கு அப்புறம் பூந்தமல்லி கோர்ட்டுக்கு தான் நான் தான் என் ஃபர்ஸ்ட் இது இன்ஃபர்மேஷன் எழுதணும். எனக்கு அதுக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் இல்லாதனால நான் தப்பிச்சேன். போஸ்ட்மார்ட்டத்துக்குலாம் காஞ்சிபுரத்துக்கு தான் போகணும். அதனால் பாடியை எடுத்துகிட்டு போய் காஞ்சிபுரத்தில் ஒப்படைக்கிறவங்க தான் என் பொறுப்பு. ஒரு சீசனில் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எப்பாவது போகிறீங்களான்னு கேட்டார். ஏன் சார் எப்போ பார்த்தாலும் கோர்ட்டே நின்றுட்டு என்ன சார் பண்ண சொல்கிறீங்கன்னு, ஏன் இப்படி நடக்குதுன்னு, இந்த மாதிரி இந்த பிரிட்ஜ் இப்படி இருக்குதுன்னு. அப்புறம் அவர் சொல்லி தாங்க அங்கே ரோட் இஸ் நாட் கம்ப்ளீட் அப்படி சொல்லி இது வச்சாங்க. இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம யாரையுமே கேட்க முடியாது. இல்லை இந்த மூணு உயிர் போயிடுச்சு. அந்த 3 உயிர் குறிப்பாக மாணவர்கள் ஒரு உயிர் பறிப்பு இருக்கு. யார் தான் இதற்கு பொறுப்பு? இந்த மாவட்ட ஆட்சியாளர் இல்லை ரயில்வே துறை? ரயில்வே அந்த சிக்னல் கொடுத்துருக்க வேண்டியவர், அந்த கேட்டை மூட வேண்டியவர், அந்த வேன் டிரைவர். இவங்க 3 பேர் முதல் குற்றவாளிகள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிலிருந்து நீங்கள் ஸ்டாலின் வரல கொண்டு போகலாம், உங்கள் இஷ்டம் இருந்தாக்கா நீங்கள் கொண்டு போகலாம். எடப்பாடி ஆட்சியில் ரயிலே ஓடவில்லை தெரியுமான்னு கூட சொன்னாங்க. இதனால தான் நாங்கள் ரயில் ஓடாமல் வச்சிருந்தோம் அப்படின்னு பரவாயில்ல சொல்லுவேன். இல்லை இதில் கூட திரு கனிமொழி அவர்கள் ஒன்றிய அரசு ரொம்ப மெத்தன போக்கோடு இருக்காங்க, ரயில்வே துறை மெத்தன போக்கோடு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதை வந்து அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா? இதான் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுவீங்கிறதுக்காக தான் அவங்க முந்திக்கிட்டாங்க. நாங்கள் எப்படி நீங்கள் டிஜிட்டல் மீடியா விட மாட்டீங்க? நல்லெண்ணத்தோட கேட்கும், நல்லெண்ணத்தோட வர்றது. இதை வச்சு அரசாங்கத்தை கவுத்த முடியுமா நீங்கள் வருவீங்கிறதுக்காக தான் அவங்க முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க. இதில் வந்து தப்பு வந்து கேட்டை மூடாமல் வச்சது தான் மிக முக்கியமான தப்பு. அவர் ஒன்றிய அரசு ஊழியர்ன்றது குறிப்பிட்ட அது ஒன்றிய அரசு ட்ரம்ப் சொன்னாரோ, புட்டின் சொன்னாரோ, ஈரான் கவர்மெண்ட் சொல்லிச்சோ, இது மோடி அமித்ஷாவை தவிர மிச்சம் எல்லாருமே குற்றவாளிகள் இதில். ஏன்னா அவங்க உலகத்திலேயே எந்த குற்றமும் செய்யாத 2 பேர் பூலோகத்திலேயே மோடி அண்ட் அமித்ஷா 2 பேர் மச்ச எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க தான். அதாவது சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்ன்ற மாதிரி இவங்க 2 பேர்த்த தவிர மிச்சம் எல்லாரும் பொறுப்புக்கு வர்றாங்க. அது சொல்லிட்டா முடிஞ்சு போகுது. 2வது பிரதான சிக்கலா பார்க்கப்படுறது அந்த பகுதி மக்கள். விபத்து நடந்த உடனே முதல்ல தொலைக்காட்சியில பேசிய மக்கள் சொன்னதுல முக்கியமான பதிவு மொழி. அதாவது இவர் வந்து அந்த ரயில்வே ஊழியர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வேற ஒரு மொழியை சார்ந்தவர், பங்கட் சர்மான்றவர் வடமொழி பேசக்கூடிய நபரா இருக்காரு. இவர் டிரைவர் நம்ம தமிழால், இவருக்குள்ள மொழி சிக்கல் இருக்கு அப்படின்றாங்க. என்ன அவங்க 2 பேரும் எதுக்கு இங்கே பேசிக்கணும் எனக்கு புரியலையே. வண்டி போகுது, அவர் கதவு சாத்தலை. இந்த வண்டி போகிறவர் என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்குவார்? கேட் கீப்பர்கிட்ட எதுக்கு பேச போனார்? பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்படி கேட்டுருக்கலாம்ல, கேட்டு மூடாம இருக்கப்பா போலாமான்னு கேட்டுருக்கலாம். அவன் நின்றுட்டு இருந்தா விபத்தே நடந்திருக்காது. உங்கள் பாயிண்ட்டுக்கே வர்றேன். அதை கேட்டுக்கிட்டு இருந்தால் ட்ரெயின் போயிட்டு இருக்குமே. அதை கேட்டிருந்தா ட்ரெயின் போயிட்டு மொழியே தேவையில்லை. ஏன்டா கேட் சேர்த்துல இப்படி திறந்து வச்சுட்டு இருக்க, ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது பார்க்கலான்னு போது ட்ரெயின் போயிட்டு இருக்கு போது விபத்து நடந்திருக்காது. அர்த்தகட்டத்தனமான கேள்வியால் இருக்குது. மொழிக்கு அங்கே அந்த மாதிரி கேட்டிருந்தா அந்த விபத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுக்கு வந்து பெரிய மேதாவித்தனமான புத்தியெல்லாம். இந்த ரயில்வேல குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே டிக்கெட் எடுக்கிற இடங்கள்ல இந்த மொழி சிக்கல் இருக்குன்றது அதெல்லாம் வந்து அது வந்து பிரச்சனையே வேற. மொழி சிக்கல் இருக்கிற இடத்துல இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம். ஒரு இங்கிலீஷ் வந்து பல நாடுகளில் பேசுறது தெரியுமா உங்களுக்கு? பிரதானமா இங்கிலாந்துலேயே இங்கிலீஷ் பேச முடியாமல் நான் தடுமாறி. ஆங்கிலேயர்கள் வாழுகின்ற இங்கிலாந்து நாட்டில் ஐரிஷ் பகுதியை சேர்ந்த கார்டிஃப்ங்கிற ஒரு ஊருக்கு போனேன். அங்கே பூரா ஐரிஷ் பேசுகிறாங்க. அங்கே இங்கிலீஷ் பேசுனா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டான். ஸ்பெல்லிங் வந்து கார்டிஃப்ங்கிற ஊரில் இறங்கணும், ஐரிஷ் லாங்குவேஜில் எழுதியிருக்கான். நான் கார்டிஃப்க்கு என்ன ஸ்பெல்லிங் எதிர்பார்ப்பேன்? CARDIFF, கார்டிஃப் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸ்பெல்லிங் என்ன இருக்குது தெரியுங்களா? CARDYDD, கார்டிட்ன்னு இருக்குது. ஒரு சந்தேகத்தில் நான் இறங்கிட்டேன், இருக்கும் அப்படின்னு இறங்கி பார்த்தா நல்ல காலம் அதுதான். என்னுடைய நெவ்யூ அங்கே சொந்தக்கார பையன் அங்கே இருந்தார். என்னடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதியிருக்காங்க. இல்லை இது ஐரிஷ் மாமா அப்படின்னு. இங்கிலாண்டில் இல்லைங்க,
இன்னொரு இது என்னன்னா, ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு ஸ்காலரை வந்து நான் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு அறிஞர் வந்தார், இல்லை கஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்கு. நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அறிமுகப்படுத்துகிறேன். ஈஸ் ஃப்ரம் இங்கிலாந்து அப்படின்னு. டக்குன்னு அந்த ஆள் இருந்துச்சு, வெயிட் அப்படின்ட்டு, ஐ எம் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட், ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்னார். இங்கிலாந்து நாட்டில் இங்கிலீஷ் இல்லை, புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்கள் வெளிநாடுகள்ல எல்லாம் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மொழியை நமக்கு தெரியலன்னா மாட்டிக்கிட்டு முழிப்போம். தென் அமெரிக்கா, நான் திருப்பி அந்த தென் அமெரிக்கா ஸ்பானிஷ் பேசுகிற மொழி, அந்த பெருங்கிற நாட்டில் போய் இறங்குறேன், எங்கே பார்த்தாலும் ஸ்பானிஷ். பிளேனில் ஏறணும்னா ஸ்பானிஷ். படாதவத்தப்பட்டுட்டோம். மொழி இதில் பெரிய சிக்கலாக பார்க்க அது பாரு என்னன்னாக்கா சைகை மொழி தான், இவ்வளோதான். அப்போ தான் தெரிஞ்சுது படித்தவன் படிக்காதவன் யாருக்கும் வித்தியாசம் இல்லை. மொழி தெரியலன்னா காலி. இந்த மாதிரியான விபத்துகள்ல இருந்து அடுத்த கட்டமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, அரசு என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க ஒன்றிய அரசு? இந்த மாதிரி விபத்துகளில் வந்து நான் வந்து ஆள் இல்லா கேட்டுன்னு நினச்சேன், கேட் இல்லாத ட்ராக்குன்னு நினச்சேன். கேட் இருக்குது, மனித தவறு. இது வந்து எந்திர தவறோ இதோ கிடையாது, மனித தவறு. சிக்னல் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் கதவை சாத்தாமல் இருந்தாக்கா கேட் கப்பலுடைய தவறு. சிக்னல் கொடுக்காம விட்டுருந்தாக்கா சிக்னல் கொடுக்காதவருடைய தவறு. எந்த இடத்துல ரயில்வே ட்ராக்கை 4 ரோடு போகிற இடத்துல எல்லாம் வந்து கவனமாக வண்டி ஓட்டி இருக்க வேண்டியது வேன் டிரைவருடைய தவறு. இது எல்லாம் சேர்ந்து தான் 3 குழந்தைகளுடைய உயிர் அநியாயமாக பலியாக இருக்குது. இது மனித குற்றம், மனித தவறு. இதில் யாரையும் பழி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை, அரசு உட்பட யாரையும் பழி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. மனிதனுடைய தவறு. சென்ட்ரல் மெரிடியன் போட்டிருக்காங்க, ரோடு ஓரத்தில் அவங்க பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு வர்றாங்க. ஒரு பைக்கு எவ்வளவோ ஓரமாக போகிறாங்க, அதுக்கப்புறமா போய் இன்னும் ஓரமாக போனாக்கா அந்த மெரிடியனில் இடித்து செவரை சேர்த்து தீத்துட்டு போயிடுறாங்க. டிராஃபிக் ஜாம் அந்த அளவுக்கு போயிருக்குது. வாகனங்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த அளவுக்கு சாலைகள் இல்லை. அதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதாவது 2 வீலர்ஸ் வந்து எனக்கு நான் நினைக்கிறேன் உலகத்திலே மிக அதிகமான 2 வீலர்ஸ் இந்தியாவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோட்டர் பைக்கு, ஸ்கூட்டர்லாம் உலகத்திலே மிக அதிகமாக இருக்கும். நடுத்தர மக்களுடைய வாகனம் அது மாறிடுச்சு. அதனால் 6 பேர் 7 பேர் ஏறிட்டு போகிறத பார்க்குறோம். அதனால் இதெல்லாம் வந்து 2 வீலர்ஸை வச்சுக்கிட்டு வர்றவங்க அவங்க நீக்கு போக்கு இல்லாமல் எல்லா பக்கமும் சில பேர் தரையாக படுத்துக்கிட்டுலாம் ஓட்டிகிட்டு போகிறத பார்க்குறோம். ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. ஒரு சாலை விதிகளை வந்து மதிக்கிற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. நம்ம நாட்டை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சாலை விதிகளுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு சம்மந்தமே கிடையாது. பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை இல்லை, அவன் நடக்கவே மாட்டான், நடுரோடு தான் நடந்து போவான். அந்த ஊரே அந்த மாதிரி பழகி இருக்காங்க, பார்வை இருக்குது. ஆமாம். இப்போ ஒரு 2 வீலரு ரோடு அவ்வளோ பெருசாக இருக்கும், வண்டிகளாக வந்துக்கிட்டு இருக்கும், நடு ரோட்டில் தான் ஓட்டுவாங்க. இவ்வளோ பெரிய ரோடு, அது என்ன நீ போகிறது நானும் போவேன், நீ ஒதுங்கி போவோம். டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம். அந்த 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 ஆட்டிடியூட் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அங்கெல்லாம் வந்து 2 வீலர்ஸு ஃபிசிக்கலி அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் தனி ட்ராக் போட்டார். அந்த ட்ராக்கில் தான் அவங்க போகணும். அங்கெல்லாம் அதை வந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. இங்கே அப்படியே மாறி அது அங்கே ஏன்னா உடனே அவங்க லைசன்ஸில் வந்து ஒரு 3 புள்ளி தான் வைக்கிறான். ஒரு மஞ்சள் புள்ளி, ஒரு மஞ்சள் புள்ளி, ஒரு சிவப்பு புள்ளி. அந்த சிவப்பு புள்ளி 3 வந்துருச்சுன்னா யுவர் லைசன்ஸ் இஸ் கேன்சல்டு. நீங்கள் மறுபடியும் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முதலிருந்து போகணும். லைசன்ஸ் ஐரோப்பிய நாடுகள் அவ்வளோ சுலபமாக கொடுக்கவே மாட்டாங்க. இங்கே வந்து போய் பாருங்க, அதை பற்றி எல்லாம் பேசக்கூடாது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.